நம்ம சவுல் 1 சாமுவேல் அதிகாரத்துல சாமுவேல்ல சவுலை குறித்து நம்ம படிக்கிறோம். சவுல் கடவுளால் ஏன் நிராகரிக்கப்பட்டார் அப்படின்றத குறித்து நம்ம தியானிக்கலாம். 1 சாமுவேல் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 மெயின் மிஸ்டேக் சவுல் பண்றாரு. அதுல என்ன மிஸ்டேக் பண்ணான்றதை இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். 1 சாமுவேல் 13வது அதிகாரம். 1 சாமுவேல் 13வது அதிகாரம். இதுல சவுல் வந்து பிலிஸ்தியரோட சண்டை போட போறாரு. இதுல போறதுக்கு முன்னால 13:8 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 8வது வசனம். இதுல சாமுவேல் அவருக்கு சொல்றாரு, ஒரு 7 days வெயிட் பண்ண சொல்றாரு. 7th day நான் அங்க வருவேன், கில்கால்ன்ற இடத்துக்கு வருவேன். அங்க வந்து கடவுளுக்கு பலியிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து சண்டைக்கு போங்கன்னு சொல்லி சாமுவேல் சொல்லியிருக்காரு. சவுலும் அங்க 7 days வெயிட் பண்றாரு. இந்த 8வது வசனம் பாத்தீங்கன்னா, அவர் சாமுவேல் குறிப்பிட்டபடி 7 நாட்கள் காத்திருந்தார். ஆனால் சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஆகவே மக்கள் அவரை விட்டு சிதறத் தொடங்கினர். அப்போது சவுல் எரிபலியையும் நல்லுறவு பலியையும் என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவ்வாறே எரிபலி செலுத்தினார். என்ன மிஸ்டேக் ஆகுதுங்க? 7 daysல சாமுவேல் வரேன்னு சொன்னாரு, ஆனா சாமுவேல் வரல. அப்ப மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் எதிரி நிக்கிறாங்க, இவரு கூட கொஞ்சம் ஆளுங்க தான் இருக்கிறாங்க. இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? இவரை விட்டு பிரிஞ்சு போறாங்க. வேற வழி இல்லாம இவர் போயிட்டு அந்த எரிபலியை செலுத்துறார். செலுத்தி முடிச்ச உடனே சாமுவேல் வரார். ஓகே, இப்போ குறிப்பிட்ட நேரத்துல வரல. இது யாருடைய மிஸ்டேக்? ஒரு செகண்ட். ஓகே, இப்போ சாமுவேல் சொன்ன நேரத்துல வரல. விட்றாங்க. அது சாமுவேல் மிஸ்டேக்கா? சாமுவேல் மிஸ்டேக் இல்லையா? சாமுவேல் மிஸ்டேக். நீங்க மெசேஜ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஜஸ்ட் இது ஒரு பைபிள் டிஸ்கஷன் மாதிரி. உலகப்பூர்வமா சாமுவேல் மிஸ்டேக் தான். ஆனா சாமுவேல் வந்து கடவுளுடைய ஒரு தீர்க்கதரிசி. கடவுள் எப்போ போக சொல்றாரோ அப்பதான் அவர் வருவார். அவர் இஷ்டத்துக்கு வரமாட்டார், இல்லையா? இங்கதான் வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன் வருது. கடவுளுடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறவங்க, இஸ் a perfect prophet. பைபிள்ல பாத்தீங்கன்னா சாமுவேல் மிஸ்டேக் பண்ண மாதிரி எங்கேயுமே இருக்காது. சிறு வயசுல இருந்து அவர் கடவுளுக்காக நேர்ந்து விடப்பட்ட ஒரு மனிதர். சின்ன வயசுலேயே கடவுளுடைய குரல் கேட்குது. கடவுள் சொன்ன ஒரு வார்த்தையும் மீறாமல் நடக்கிறார். நம்மளே 1 சாமுவேல் 3:19 பாக்குறோம். சாமுவேலுடைய வார்த்தைகள் எதையும் கடவுள் தரையில் விழவிடவில்லை. அவ்வளவு ஒரு பெர்ஃபெக்டா கடவுள் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன் ஒரு பர்டிகுலர் டைம்ஸ் அனி வரலன்னா, இப்போ ஸ்பிரிச்சுவலா இருக்கவங்களுக்கு அப்போ ஏதோ கடவுள்கிட்ட அவர் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா உலகபூர்வமான மனுஷங்க என்ன பண்றாங்க? ஏன் சாமுவேல் சொன்ன நேரத்துக்கு வரல, நம்ம வேற வழி கிடையாது. கொஸ்டின் வந்து நம்ம கடவுளை பார்த்து டிசிஷன் எடுக்கிறோமா, மனிதர்களை பார்த்து டிசிஷன் எடுக்கிறோமா? இங்க சவுல் என்ன பண்றாரு? சிச்சுவேஷன் பாக்குறாரு, இல்லையா? அதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. மனிதர்கள் தங்களை விட்டு பிரிந்து போவதை குறித்து பயப்படுறாரு. மக்கள் அவரை விட்டு சிதறத் தொடங்கினர். அதுதான் சவுலுடைய பெரிய ப்ராப்ளம். நம்ம மக்களை பார்த்தோம்னா கடவுளுக்கு உகந்தபடி வாழவும் முடியாது, ஊழியம் செய்யவும் முடியாது. இயேசு கிறிஸ்து நற்கருணை பற்றி பேசுறார். யோவான் 6வது அதிகாரத்துல பாக்குறோம். என்னுடைய சதையை உண்டு ரத்தத்தை குடிக்கவில்லை என்றால் என்னோடு உங்களுக்கு பங்கு இல்லைன்றாரு. அவங்களுக்கு தான் வாழ்வு உண்டுன்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட 3/4 பேரை விட்டுட்டு போறாங்க. அநேகர் அவரை விட்டு சென்றனர் இருக்குது, இல்லையா? அவருடைய சீடர்களும் அவர்களை விட்டு போறாங்க நிறைய பேர். யோவான் 6வது அதிகாரத்துல இது மிகவும் கடினமான ஒரு டீச்சிங் சொல்லிட்டு வெளியில போறாங்க எல்லாரும். யோவான் 6:60. அவருடைய சீடர் பலர் இதை கேட்டு இதை ஏற்றுக்கொள்ளுவது மிக கடினம்.
இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக் கொண்டனர். இது பற்றி தாம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்க நம்புவதற்கு இது தடையாக இருக்கிறதா? இது சொல்லி முடிக்கிறாரு. அப்படி இருந்தும் உங்களில் ஓகே. இதுல என்ன பண்றாங்க? சிலர் ஆண்டவரை விட்டு போயிடுறாங்க. 6:66 பார்த்தீங்கன்னா, அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. போனவங்க யாரும் திரும்பி வரலன்னு இருக்குது இல்லையா? இப்ப ஜீசஸ் அவருடைய பேச்சை மாத்தினாரா? இல்ல. அடுத்த வார்த்தை பாருங்க. இயேசு 12 சீடரிடம் நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். அதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாம் போயிட்டாங்க, நீங்களும் போனா போங்க. ஆனா நான் என்னுடைய டீச்சிங்ல மாற போறது கிடையாது. எங்க அப்பா சொன்னதை நான் சொல்லதான் போறேன்றார். இந்த மைண்ட் செட் நம்மளுக்கு இருக்கணும். ஒரு சரியான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழணும்னா, இறை வார்த்தையை நம்ம சரியா டீச் பண்ணோம்னா, கடவுளுக்கு ஊழியம் பண்ணா, மக்களை பற்றி பார்க்கவே கூடாது. ஒரு 500 பேர் வந்துட்டு இருந்த கூட்டத்துல திடீர்னு 100 பேர் வராங்க. நம்மளுடைய தப்புனால கூட்டம் குறைஞ்சுன்னா ஒழுங்கா பார்த்துட்டு நம்ம சரி பண்ணணும். ஆனா நம்ம டீச்சிங் கரெக்டா இருந்து இதை ஏற்றுக்கொள்வது கஷ்டமா இருக்குது. நாங்க இப்படிதான் எங்களுக்கு இவ்வளவு நாளும் டீச் பண்ணாங்க. நீங்க வேற மாதிரி டீச் பண்றீங்க. ஒருவேளை நம்ம கரெக்டா பைபிளை கரெக்டா டீச் பண்ணும்போது அந்த மாதிரி சொல்லிட்டு போனாங்கன்னா, அதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஐயோ கூட்டம் குறையுதா, நம்மளுடைய பேச்சை மாத்திரம் நீங்க கடவுளுக்கு பிரியமான ஒரு ஊழியத்தை செய்ய முடியாது. அதனாலதான் சென்ட் பால் சொல்றாரு, நான் இன்னும் மனிதர்களை பிரியப்படுத்துவா ஊழியம் செய்கிறேன். மனிதரை பிரியப்படுத்த விரும்பினால் கடவுளை பிரியப்படுத்த முடியாது. நம்ம ஃபோக்கஸ் வந்து ஜீசஸை நம்ம பிரியப்படுத்துறோமா, ஜீசஸை பிடிச்ச மாதிரி நம்ம செய்யறோமா? மனிதர்கள் பிடிச்சது பிடிக்கணும் அதை யோசிக்க கூடாது, பார்க்கவும் கூடாது. மனிதர்கள்ட்ட நல்ல பேர் வாங்கணும். சவுலுடைய ஒரு முக்கியமான ப்ராப்ளம் அதுதான். பின்னால் நான் காமிக்கிறேன் பாருங்க, ஏன் சவுல் விழுந்தாருன்னு சொல்லிட்டு. மனிதர்களிடம் தன்னுடைய பேர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறார். 4 பேர் நம்ம நல்லபடி பேசணும்னு நினைச்சீங்கன்னா ஜீசஸ் ஊழியம் பண்ண முடியாது. இதெல்லாம் ஃபண்டமெண்டல் கேரக்டர்ஸ் தான். நம்மளை அறியாமான எல்லா மனிதனும் நம்ம நல்லவன்னு சொல்லணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஆனா அப்படி இருந்தா அதெல்லாம் வீக்னஸ். we have to remove that. நம்மளை நல்ல ஒரு 4 பேர் சொல்லணும், நம்மளை பெருசா பாராட்டணும், நம்மளை குறை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நம்மளை குறை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சு கடவுளுக்கு ஊழியம் பண்ண முடியாது. கடவுள் உங்களை குறை சொன்னா சந்தோஷப்படுங்கன்றாரு. அப்படின்னு அர்த்தம், நீங்க ஜீசஸ் சொன்ன மாதிரி ப்ரீச் பண்ணீங்க, ஜீசஸ் சொன்ன மாதிரி வாழ ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயம் குறை சொல்லுவாங்க. இந்த உலகம் குறை சொல்லும். அதனால ஜீசஸ் என்ன சொல்றாரு? பச்சை மரத்திற்கு எப்படி என்றால் பட்ட மரம் என்ன ஆகுன்றார். நமக்கு அதை விட ஜாஸ்தியா அடி விழணும். அப்பதான் நம்ம ஒழுங்கா வார்த்தையை கடைபிடிக்கணும், ஒழுங்கா பேசுறோம்னு அர்த்தம். கம்பல்சரியா 4 பேர் 4 விதமா நம்மளை சொல்லுவாங்க. சொல்லணும் சிஸ்டர். சொல்லணும்னா நம்ம இன்னும் ஒழுங்கா பேசலன்னு அர்த்தம். அதையும் யோசிச்சு பார்க்க எனக்கு ரொம்ப நாள் அப்படி ஒரு இது இருந்தது. என்னடா நம்ம பற்றி யாரும் குறையே சொல்லல, அப்ப நம்ம ஒழுங்கா இன்னும் கடவுள் பக்கத்துல இருக்க நேரங்களை ஒழுங்கா ப்ரீச் பண்ணல. கரெக்டா? கரெக்ட் தானே? அப்போஸ்தலர் பாருங்க, பெந்தகோஸ்து அனுபவம் வந்தவன கூட்டு போய் நைய புடைத்தார்கள் இருக்குது. நம்மளை யாரும் அடிக்கலைன்னா என்ன அர்த்தம்? இன்னும் பெந்தகோஸ்து அனுபவம் ஒழுங்கா வரலன்னு அர்த்தம். பெந்தகோஸ்து அனுபவம் வந்தா சும்மா இருக்க முடியாது சிஸ்டர். அடுத்த செகண்ட் என்ன பண்றாரு? பேதுரு போயிட்டு பேசுறாரு. எல்லாருமே பப்ளிக்கா பேசுறாரு ஆண்டவரை பற்றி. நீங்க அந்த பேதுருடைய அந்த சர்மனை படிச்சீங்கன்னா பயங்கர, நீங்க தான் ஆண்டவரை கொன்னீங்கடான்னு சொல்றாரு. உண்மையான மெஸ்ஸியாவை நீங்க கொலை பண்ணீங்கன்றார். ஃபேஸ் டு ஃபேஸ் இல்லையா? யூதர்களை பார்த்துட்டு அவர் தான் கடவுள், அவர் தான் மனித மகனாக பிறந்தவர், நீங்க அவரை கொலை பண்ணிட்டீங்கன்னு சொன்ன ஜீசஸ்க்கு அதுக்கு தான் ஜீசஸை கொன்னாங்க. ஆனா இவர் திருப்பி நீங்க கொலைகாரன்னு சொல்லும்போது உண்மையில அவர் பிடிச்சி கொண்டிருக்கணும். ஆனா கடவுள் திட்டம் அது கிடையாதுனால அவரை டச் பண்ண முடியும். அதனால கூட்டு போய் அடிக்கிறாங்க. அப்போ பரிசுத்தாவியின் வல்லமை நம்ம முழுமையா வந்ததுன்னா, ஆவியானவர் சொல்ற இடத்துல நம்ம பளிச்சுன்னு பேசுவோம், கூச்சப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். ஓகே, அப்ப இங்க சவுல் செய்த முதல் தவறு என்ன? மக்களை பார்க்கிறார். அதுதான் பெரிய ப்ராப்ளம் அவர்கிட்ட. மக்கள் சிதறி போயிடுவாங்களே. மக்கள் சிதறி போனா அவருக்கு என்ன ப்ராப்ளம்? இப்போங்க அங்க பெலிஸ்தியருடைய படம் பெருசா இருக்குது. பெலிஸ்தியர் படம் பெருசா இருக்கும்போது மக்கள் இருக்கிறதே கொஞ்சம், அவங்களும் போயிட்டாங்கன்னா நம்ம தோத்து போயிடுவோம். இதுதான் உலகப்பூர்வமான ஒரு கால்குலேஷன். நம்ம மூளையை ரொம்ப யூஸ் பண்ணோம்னா கடவுளுக்கு ஊழியம் செய்ய முடியாது. மூளையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது நான் என்ன சொல்றேன்னா, நம்முடைய சொந்த அறிவை சார்ந்து நிற்க கூடாது. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா?
6:3 இல்லையா? 6:3. நீதிமொழிகள், நீ உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நிற்காதே. 3:6 தான். எஸ். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5:6. முழு மனதோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. இது நிறைய பேருக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷனான ஒரு சப்ஜெக்டா தெரியும். நிறைய பேர் ஆண்டவர் தான் நம்மளுக்கு மூளையை கொடுத்தா நம்ம மூளையை பயன்படுத்தணும். இது ஒரு பெரிய டிபேட்டுக்குரிய ஒரு கொஸ்டின். மூளையை பயன்படுத்துறது தப்பு கிடையாது. நம்ம சிந்திக்கிற சிந்தனை இறை வார்த்தைக்கு ஏற்றதா போகணும். மனித முறையில சிந்திச்சு நம்ம முடிவு எடுத்தோம்னா கடவுளுடைய திட்டத்துக்கு முரண்பாடா போயிடும். யாக்கோபுடைய ஒரு பெரிய வீக்னஸ் என்ன தெரியுமா? நம்ம அப்ரஹாமுடைய பேரன் யாக்கோபை பார்க்கிறோம். யாக்கோபு வயிற்றுல இருக்கும் போதே கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். அப்பவே சொல்லிடுறார் ஆண்டவர், இவன் மூலியமா தான் இஸ்ரேல் மக்கள் எனும் விருத்தியாக போது, பெரியவன் சின்னவனுக்கு ஊழியம் பண்ணுவானே சொல்றார். ஆனால் இவர் என்ன பண்றாரு? தன்னுடைய புத்தியை யூஸ் பண்ணி அண்ணங்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்குறாரு. இப்போ அது வாங்கலனாலும் இவனுக்கு தான் கிடைக்க போகுது இல்லையா? கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார், he will be reporting to youன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு கடவுளுடைய வார்த்தை மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு பதிலா என்ன பண்றாரு? சொந்த மூளையை யூஸ் பண்றாரு. அவனுடைய தலைமை பேரான தலைச்சன் பிள்ளைக்குள்ள ஆசீர்வாதத்தை வாங்குறாரு. இங்க என்னென்னலாம் தப்பு பண்ணாரோ அதுக்கெல்லாம் பதிலடி எங்க கிடைக்குது? மாமனார் வீட்டுல கிடைக்குது. அங்க மாமனார் வீட்லயும் பாத்தீங்கன்னா கடைசியில அங்க அவர் இவரை ஏமாத்துறாரு, இவர் அவரை திரும்பி மூளையை பயன்படுத்தி என்ன பண்றாரு? அந்த ஆட்டுக்கள்லாம் தண்ணி குடிக்கிற இடத்துல வர இடத்துல ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணி அந்த ஸ்டோரி தெரியல, நான் ஃபுல்லா எடுத்துட்டு போக விரும்பல. ஸோ கம்ப்ளீட்லி இஸ் யூசிங் இஸ் பிரைன் டு கம் அவுட் ஆஃப் த ப்ராப்ளம். கடவுளோடு இருந்தார், அதுல ஒன்றும் குறை கிடையாது. ஆனா தன்னுடைய மூளையை அதிகமா யூஸ் பண்றார். திரும்பி அந்த ஊரை விட்டு லாபான இடத்த விட்டு திரும்பி வரும்போது கூட பாத்தீங்கன்னா எய்த்தா போல ஈசாக்கு வரார். ஈசாக்குல ஏசா அவருடைய அண்ணன் வராருன்னு கேள்விப்பட்டோன்னு என்ன பண்றாரு? உடனே முதல்ல பரிசு பொருள் அனுப்புறாரு, ஒட்டகம் ஆடுலாம் அனுப்புறாரு, அதுக்கப்புறம் ஒய்ஃப் அனுப்புறாரு. See again he is using his brain. அவர் சாந்தப்படுத்துறதுக்காக ஒரு மனித முறையில என்னென்னலாம் பண்ணணும். ஆனா இது யோசேப்பு பாருங்க, இந்த மாதிரி எதுவுமே பண்ணல. he just fully depending upon God இல்லையா? இது ரெண்டு வித்தியாசம் புரியுதா? நம்ம கடவுளை நம்பி போகும்போது ரொம்ப உலகப்பூர்வமான ஞானத்தை யூஸ் பண்ணா கடவுள் ஒர்க் பண்ண முடியாது. சரி, அவர் பிறக்கும் போதே அவரால் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதர். ஆனா எப்போ அவருக்கு இஸ்ரேல்னு பேர் கொடுக்கிறார் ஆண்டவர்? கிட்டத்தட்ட 100-120 வயசுலதான் இஸ்ரேல்ன்ற பேரு அவருக்கு கிடைக்கும். எப்போ அவர் திரும்பி வரும்போது கடவுளோட போரிட்டு அந்த போர்ல ஒரு ஏஞ்சலோட ஜெயிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, அப்பவும் பாருங்க, உன் பேர் என்னன்னு கேட்கிறார் ஆண்டவர். ஏன்? அப்பா கிட்ட பேர் கேட்கும்போது தப்பா சொல்லிதான் ஏமாத்தி தான் அந்த ஆசீர்வாதத்தை திருடுறாரு இல்லையா? நீங்க அது பொறுமையா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே திரும்பி ஒரு காம்பன்சேஷன் நடக்குதான். அப்ப அவர் பேரை கேட்டுட்டு யாக்கோபுன்னு சொன்ன உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இஸ்ரேல் அழைக்கப்படுவா என்று கொடுக்கப்படுது. இப்போ யோசேப்பு அவர் பார்வோன் மன்னன் மின்னல் கூட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்றாரு, இவர்தான் எங்க அப்பா. ஒரு கவர்னருடைய தந்தையா போய் நிக்கிறாரு. இன்னொரு பக்கம் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். அவ இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குற லெட்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருந்தது. எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு அவரு? எனக்கு வயதோ 120, அதில் கண்ணீரும் கஷ்டங்களும் நிறைந்ததே அதிகமான நாட்கள்ன்றார். இப்ப யாரு கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதிரி மக்கள் மாதிரி இருக்கிறாரு? யாக்கோபு இருக்கிறாரா? பார்வோன் இருக்கான். பார்வோன் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதிரி இருக்கிறான். யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் மாதிரி இல்ல அந்த இடத்துல. பட் இதே அப்ரஹாம பாருங்க, அப்ரஹாம் போகும்போது ராஜா பயப்படுறான். இந்த ஆள் கை வைக்கிற இடம்லாம் ஆசீர்வாதம் ஆகுது, நம்மளோட இவங்கிட்ட அதிக சொத்து இருக்குதுன்னு பயப்படுறான். ராஜா பயப்படுறாரு அப்ரஹாமை பார்த்து. ஏன்னா அப்ரஹாம் ஃபெய்த்ல பெர்ஃபெக்டா இருந்தார். அதே ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா யாக்கோபு தன்னுடைய மூளையை யூஸ் பண்றாரு பயங்கரமா. டிஃபரன்ஸ் புரியுதா சிஸ்டர்? உலக பார்த்தா யாக்கோபு பண்ணது ரொம்ப சூப்பரா தெரியும். ஆனா ஸ்பிரிச்சுவலா இட் இஸ் நிறைய மிஸ்டேக். அதனாலதான் அவருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை. அப்ரஹாம் வாழ்க்கையில மகிழ்ச்சி இருந்தது. ஈசாக்கு ஒரு பிரச்சனை இல்லாம பெர்ஃபெக்டா வாழ்றாரு. அவருடைய லைஃப்ல பெர்ஃபெக்ட்லி பீஸ்ஃபுல். ஆனா யாக்கோபு வரும்போது பயங்கர கஷ்டங்கள், சோதனைகள், வேதனைகள், ஏமாற்றங்கள். காரணம் என்ன?
ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும் மூளையை பயங்கரமா மனித ஞானத்தை பயன்படுத்துறார். இங்க சவுலுடைய வீழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணம் மனித சுச்சுவேஷன் பார்க்குறாரு. நம்மகிட்ட கொஞ்சம் பேர் 3000 பேர் இருக்கான், அங்க 30,000 பேர் இருக்கிறான். அவளை விட்டுட்டு போயிட்டான்னா என்ன பண்றது? ஆட்டோமேட்டிக்கா சூழ்நிலையை பார்க்கும்போது நம்மளுக்கு பயம் வரும் இல்லையா? வார்த்தையை பார்க்கறது போல என்ன பண்றாரு அவரு? சூழ்நிலையை பார்க்குறார். பிரைஸ் தி லார்ட். எதனால நான் இதை இன்னைக்கு தியானம் பண்ண விரும்புறேன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்பாக நான் சாமுவேலுடைய இது சவுல் படிச்சிருக்கேன். அப்ப எனக்கு அது பெரிய தப்பு பண்ண மாதிரி தெரியல. என்ன இது ஒரு சின்ன தப்பு பாவம், அதுக்காக இவரை ஆண்டவர் ஒரேடியா ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னு நினைச்சேன். ஆனா இப்ப படிக்கும்போது அதனுடைய டெப்த் நம்மளுக்கு புரியுது. ஏன் கடவுள் அவரை ரிஜெக்ட் பண்ணாருன்னு சொல்லிட்டு. பிரைஸ் தி லார்ட். இப்ப இவர் பண்ணது சரியா தப்பா? சவுல் பண்றது பெரிய மிஸ்டேக். இப்போ அடுத்தது பார்க்கலாம். 13:8 ஆரம்பிச்சோம். ஓகே. இதுல இன்னொரு பியூட்டி பார்த்தீங்கன்னா 9வது வசனம் பாருங்க. ஓகே, இதெல்லாம் முடிக்கிறாரு. எஸ். 10வது வசனம். அவர் எரிபலி செலுத்தி முடித்த வேளை சாமுவேல் அங்கு வந்தார். சொல்லி வச்ச மாதிரி வந்தாரா வரலையா? இதுல இருந்து என்ன தெரியுது? கடவுள் அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்றாரு சாமுவேல். நீ வெயிட் பண்ணு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண அவன் என்ன பண்றான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஓகே. அவர் எரிபலி செலுத்தி முடித்த அடுத்த செகண்ட் யார் வந்து நிக்கிறது? சாமுவேல் வந்து நிக்கிறார். அப்ப கடவுள் என்ன பண்ண, இவர் வெளிப்பறி அங்க ஆரம்பிச்ச உடனே அதை பாரு, அவன் எரிபலி கொடுக்குறான், நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், நீ போ. ட்ராப் பண்ண மாதிரி ட்ராப் கிடையாது. they are testing Saul whether he waits for சாமுவேலா இல்லையா, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறா இல்லையான்னு பாக்குறாரு ஆண்டவர். இப்படிதான் நம்ம லைஃப்ல நிறைய நேரத்துல பொறுமை இல்லாதனால நிறைய கிரேஸ் நம்ம இழந்து போறோம். இவருடைய சவுல் பெரிய ப்ராப்ளம் என்னது? பொறுமை இல்லை அவருக்கு. கடவுள் சொன்னா செய்வார் இல்லையா? கடவுள் பீரியட்ல டைம் வந்து கொஞ்சம் வித்தியாசம். நம்ம நினைக்கிற மாதிரி டைம் கிடையாது. 10 மணிக்கு வரேன்னா 10 மணிக்கு அந்த அந்த டைமிங் வரேன். கடவுள் குறித்த காலம்ன்றது நம்ம சொல்ற காலம் கிடையாது இல்லையா? உலகம் அந்த முடிய போகுதுன்றாரு. எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு, நம்மளுக்கு போயிட்டே இருக்குது. அவருடைய காலத்துல ஒரு நாள் 1000 நாட்கள் ஆண்டுகளை போலவும் 1000 ஆண்டுகள் ஒரு நாளை போலும் இருக்குதுன்னு இருக்கு. அப்போ 7 நாள் கழிச்சு வரேன்னா வெயிட் பண்ணோம். நம்ம அப்ரஹாம் பாருங்க, தொடக்க நூல் 15வது அதிகாரம் நினைக்கிறேன், சரியா ஞாபகம் எனக்கு. அதுல பலி கொடுக்குறாரு கடவுளுக்கு இல்லையா? 2 பீஸா இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் வச்சு பலி கொடுக்கறது. காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஓட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிறார். காலையில 10 மணில இருந்து வச்சுக்கோங்களேன். அது இருள் சூழ்ந்து போச்சுன்னு இருக்குது. அப்ப குறைஞ்சது ஒரு 5 மணி 6 மணி வரைக்கும் அங்கதான் உட்காந்துட்டு இருக்காரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ போய் படையில அங்க ரெடி பண்ண, நான் வரேன்றாரு. எத்தனை மணிக்கு செய்ய சொல்றாரு? காலையில செய்ய சொல்றாரு. அவர் 8 மணி 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கூட எப்போ வராரு? ஈவினிங் இருள் சூழ்ற நேரத்துல வராரு. அப்ரஹாம் எந்திரிச்சு போயிருந்தா என்ன இருக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்காம போயிருக்கும். அங்கதான் டிஃபரன்ஸ். ஃபெய்த் வரும்போது பேஷன்ஸும் கூட வரணும். அப்ரஹாம் ஹேட் ஃபெய்த், ப்ராப்பர் ஃபெய்த், அதனால காத்திருந்தார். ஆண்டவர் சொன்னா வருவார். ஆனா இங்க சவுல் கிட்ட அது இல்லாம போச்சு. So if you say you have faith, then you should have patience. What is the meaning of patience? Patience means constant and consistent attitude irrespective of the situation. Definition of இது அதுதான், பேஷன் அதுதான். Constant and consistent attitude irrespective of the situation, irrespective of whatever people says about us, and that is called patience. என்ன சூழ்நிலை மாறினாலும், மற்றவர்கள் நம்ம பற்றி என்ன சொன்னாலும், நம்ம தொடர்ந்து இடைவிடாமல் நம்முடைய மைண்ட் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் பொறுமை. ஒரு பெர்ஃபெக்ட் டெஃபினேஷன் பொறுமைக்கு என்ன. ஓகே, நான் ஓகே, தேங்க்யூ. அப்போ நம்ம ஆக்சுவலாக பேஷன்ஸ் படி ஒரு நாள் எடுக்கணும்னு நினச்சிருந்தா அந்த டெஃபினேஷன் வந்ததுனால டெஃபினேஷன் எடுத்துடலாமா இல்லை இன்னொரு நாள் வச்சுக்கலாமா? இதை இங்கிருந்து இன்னொரு டைரக்ஷனுக்கு போகிறோம். சரி, இது இப்போ பேஷண்ட் படி இன்னொரு நாள் டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ இங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா சவுலுக்கு பொறுமை இல்லாமல் போகுது. அதனால தான்
பொறுமை இல்லாம போனதுக்கு முக்கியமான காரணம் என்னது? எதனால பொறுமை இல்லாம போச்சு? மைக் அன்மியூட் பண்ணி சொல்லலாம். ஃபெய்த் இல்லாதனால. ஃபெய்த் இல்ல. ஏன் ஃபெய்த் இல்லாம போச்சு? சூழ்நிலையை பார்த்து. He looked into the situation. நம்ம கிட்ட 3000 பேர் இருக்கிறாங்க, பிலிஸ்தீன்ட்ட 30,000 பேர் இருக்கிறாங்க. இருக்கிற 3000 பேரும் போறாங்களே. ஸோ சூழ்நிலையை பார்க்கும்போது அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபெய்த் போயிருது, பொறுமையை இழக்கிறார். அப்போ நம்மளுக்கு ஃபெய்த் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா, பொறுமை ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. எதிர்மறையான வார்த்தைகளை யோசிக்கக்கூடாது. தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சூழ்நிலையை பார்த்தோம்னா நம்பிக்கையில் நாம் நிலைத்து நிற்க முடியாது. பேதுரு தண்ணியில் நடக்கும்போது கீழே விழுந்தது காரணம் சூழ்நிலையை பார்த்ததுனால. அப்போ சூழ்நிலை, சொல்ற வார்த்தை, டாக்டர் ரிப்போர்ட், நம்முடைய பாடி சொல்ற ரியாக்ஷன், இதெல்லாம் பார்த்தோம்னா நம்பிக்கையில் நிலைத்து நிற்க முடியாது. அப்ரஹாம் என்ன சொல்லியிருக்கா? எபிரேயர் 4:20 பார்த்தீங்கன்னா, அப்ரஹாம் ஸ்டாகர்ட் நாட் ஆன் ஃபெய்த் என்று. அவர் ஃபெய்த்ல ஸ்டாகர் ஆகல. அதாவது உடல் வந்து செத்தது போல் ஆனாலும், சாராவின் கருவறை செத்தது போல் ஆனாலும், அதை பார்க்காம இருந்ததுனால, தமிழான டிரான்ஸ்லேஷன் தப்பு, அதில் பார்த்தது போதுன்னு இருக்குது. ஆனால் அவர் he never looked into that. நீ சைன் பண்ணணும். அது பார்க்காத இருந்ததுனால அவருடைய ஃபெய்த்ல மேலும் மேலும் வளர்ந்தார். தமிழ் டிரான்ஸ்லேஷன் இந்த இடத்துல தப்பு, தயவுசெய்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. எபிரேயர் 4 சாரி ரோமன்ஸ் 4:20 நினைக்கிறேன். 4:19-20. யா, தமக்கு ஏறத்தாழ 100 வயது ஆகிவிட்டதால் தமது உடலும் சாராவுடைய கருப்பையும் செத்துவை போல் ஆற்றலட்டு போய்விட்டதை எண்ணி பார்த்த போது கூடன்னு போட்டிருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல வந்து அதை பார்க்காம இருந்ததுனாலன்னு இருக்குது. அவர் நம்பிக்கையில் உறுதி தளர். இவர் எண்ணி பார்த்திருந்தா என்ன இருக்கும்? நம்பிக்கை போயிட்டு இருக்கும் இல்லையா? தமிழ்ல வந்து அவருக்கு 100 வயது ஆகிவிட்டதையும் சாராவுடைய கருப்பை செத்தது போல் ஆற்றலற்று போய்விட்டதும் எண்ணி பார்த்த போது கூடன்னு இருக்கு. ஆனா எண்ணி பார்த்துருந்தா நம்பிக்கை போயிட்டு இருக்கும். இங்கிலீஷ் பைபிள்ல பாருங்க. See, he considered not his own body now dead. நீ ஏன் கேட்டேன்? இது அவங்க டியூட்டி மாதிரி. ஓகே, he considered not his own body now dead. See, அவருடைய உடல் இறந்து போனது போல இருக்கிறத கன்சிடர் பண்ணலன்னு இருக்கு. அப்ப சில விஷயத்தை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. எதெல்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாது? ஃபெய்த்ல நிலைச்சு நிக்கணும்னா நெகட்டிவ் சிச்சுவேஷன், சர்க்கம்ஸ்டான்சஸை கன்சிடர் பண்ணக்கூடாது. நம்ம ஓன் பாடியை கன்சிடர் பண்ணக்கூடாது. எனி நெகட்டிவ் வேர்ட்ஸ் we should not consider. Anything against the word of God we should not consider. கன்சிடர் பண்ணா we lose the faith. ஆட்டோமேட்டிக்கா பேஷன் ஃபர்ஸ்ட் பொறுமை இழந்துருவோம். அடுத்தது பயம் வரும், நம்பிக்கை போயிடும். சில பக்தி முயற்சிகள்லாம் பாருங்க, நம்ம கொஞ்ச நாள் செய்வோம், அப்புறம் விட்டுருவோம். எத்தனை பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? ஒரு சில வார்த்தையை கொஞ்ச நாள் அறிக்கை பண்ணுவோம், அப்புறம் விட்டுருவோம். இதனால ஒன்றும் பெருசா நம்ம லைஃப்ல பார்க்கல. ஏன்னா பேஷன்ஸ் போயிருது. நம்மளுக்கு சுச்சுவேஷனை பார்க்குறோம், ஒன்றும் நம்ம எதிர்பார்த்து ஜெயிச்சது நடக்கல. உங்களை மட்டும் சொல்ல, நான் நிறைய நேரத்தில் அந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கேன். அதனால சொல்றேன். ஒரு சில காரியங்களுக்கு நம்ம இறை வார்த்தை அறிக்கை பண்றோம், 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் அறிக்கை பண்றோம், ஒன்னும் எதிர்பார்த்த மாதிரி ஒன்றும் ஆகலைன்னு என்ன பண்றோம்? விட்டுட்டு இன்னொரு வார்த்தை எடுத்துட்டு மறுபடியும் அதை ஆரம்பிக்கிறோம். செய்யறோமா செய்யலையா? நான் செஞ்சிருக்கேன் நிறைய முறை. அதெல்லாம் விழுந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது, ஆஹா இதெல்லாம் தப்பு போகுது. சில நேரத்துல விதை முளைச்சு வர்றது கொஞ்சம் டைம் ஆகுது. பிரைஸ் தி லார்ட். ஏன் நம்ம டிஸ்கன்டினியூ பண்ணோம்னா சிச்சுவேஷனை பார்க்கணும். பிசிக்கலா நம்ம அந்த மேனிஃபெஸ்டேஷன்ல பார்க்கணும்னு உடனே we are stopping it. ஸோ சூழ்நிலைகளை பார்த்தால் நம்பிக்கையை நாம் இழந்து போகிறோம். சவுல் இங்க சூழ்நிலையை தான் பார்க்கிறாரு. அதனால அவருக்கு நம்பிக்கை போச்சு, ஆட்டோமேட்டிக்கா பொறுமை போச்சு. ஸோ அவர் எடுத்த டெசிஷன் கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு டெசிஷன் ஆகிப்போகுது. ஓகே, சாரி 1 சாமுவேல் 13.
ஓகே. சாமுவேல் என்ன சொல்றாரு? சாமுவேல் சவுலை நோக்கி, நீர் அறிவீனமாய் செயல்பட்டீர். ஃபூலிஷ்ன்றார். உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படி நீர் நடக்கவில்லை. சாமுவேல் வந்து சாரி நான் கொஞ்சம் லேட் ஆயிட்டேன்னு சொன்னாரா? இல்லையா? உலகப்பூர்வமா அவரோட தானே சொல்லியிருக்கணும். சாரி கிங், நான் கொஞ்சம் லேட் ஆகி போயிட்டேன். அவங்க சாரியே சொல்லல. நீ ஒரு ஃபூல்றான்றார். எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. இதுதான் கடவுளுக்கு பயந்து வாழ்ற மனுஷன் வாயில இருந்து வர வார்த்தை எவ்வளவு அத்தாரிட்டேட்டிவா வருது. உலகப்பூர்வமான ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாலும் என்ன பண்ணியிருப்பான்? ஐயா ராஜா மன்னிச்சுக்கோங்க, கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. பட் ஹியர் எக்ஸாக்ட்லி டோட்டலா டிஃப்ரெண்டா பேசுறாரு சாமுவேல். அவர் சாமுவேல் சவுலை நோக்கி, நீர் அறிவீனமாய் செயல்பட்டீர், உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படி நீ நடக்கவில்லை. இஸ்ரேல் ஆண்டவர் இஸ்ரேல் மீது உமது அரசை என்றென்றும் நிறுவி இருப்பார். இதுல நிறைய விஷயம் இருக்குது. ஒண்ணு, சாமுவேல் சாரி கேட்கல, பிகாஸ் கடவுள் முன்னால அவர் தப்பு பண்ணல. அதுதான் முக்கியம். சரி, அவர் கடவுளுக்கு பயந்து வாழ்ற ஒரு மனுஷன். கடவுள் சொல்லிதான் அவர் லேட்டா வர்றாரு. கடவுள் தான் வெயிட் பண்ண சொல்லியிருப்பார். டெஃபினட்டா வெயிட், அவன் என்ன பண்றான் பார்க்கலாம். அவருக்கு ஒரு டெஸ்ட். ஸோ இஸ் வெயிட்டிங். நான் சொல்லும் போது நீ போனா போதும். கடவுள் சொல்லும் போது வராரு அவர். அதனால அவர் யாருக்கும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. கரெக்டா? ஸோ கடவுளுக்கு பயப்படுற மனுஷன் மனிதனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சாமுவேல் கடவுளுக்கு மாத்திரம் பயந்ததுனால மனிதனை குறித்து, நம்ம மனிதன் சொல்றோம், ராஜாவை குறித்து கொஞ்சம் கூட கவலையே படல. இல்லையா? ராஜாவை வெரி கேஷுவலா பேசுறாரு. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். புனிதர்களுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க, அப்போஸ்தலருடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. அதிகாரிகளுக்கு மரியாதை கொடுத்தாங்க, ஆனா பயப்படல. எந்த அதிகாரிகள் முன்னால் போய் நிற்கும் பொழுதும் அந்த அதிகாரிக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க தவிர they never afraid about that people. நம்மள ஒரு போலீஸ் பிடிச்சு கூட்டு போறோம், நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அத்தாரிட்டிக்கு மரியாதை கொடுக்கணும். இடத்துல கூட்டு போய் விசாரிக்கிறான், நம்மளே ஒன்று ப்ரீச் பண்றோம், ஒன்று செய்யறோம், ஃபாதர் கூப்பிடுறாரு, அது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வாப்பான், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா மரியாதையா பேசணும். ரெண்டு வித்தியாசம் இருக்கு. அவங்க போயிட்டு நான் ஒழுங்கா தான் பண்றேன் ஃபாதர், நீங்க என்ன கேக்குறீங்கன்னு அப்படி அந்த டோன்ல பேசினா ஜீசஸ்க்கு பிடிக்காது. We have to give respect, but there is nothing to worry as long as we are obedient to Jesus. Praise the Lord. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சிஸ்டர். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஃபேஸ் பண்றக்கூடிய காலங்கள் வரும். அப்ப நம்ம கரெக்டா இருந்தோம்னா கரெக்டா தெளிவா பேச முடியும். பயப்படக்கூடாது, ஆனா பணியோட இருக்கணும். ஜீசஸ் எங்கேயும் யாருக்கும் பயப்படல. ஆனா அதுக்காக தலைமை சங்க அதிகாரிகிட்ட கூட தப்பா பேசல, மரியாதை இல்லாம பேசல. இல்லையா? ஸோ சேம் திங். ஓகே, அடுத்தது இங்க இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன சொல்றாரு? ஆண்டவரின் கட்டளைப்படி நீர் நடக்கவில்லை. கிளியரா சொல்றாரு, தப்பு உன் மேலதான், என் மேல கிடையாதுன்றதை இன்டைரக்டா சொல்றாரு. கடவுள் சொன்னது வெயிட் பண்ணு. சவுல் வந்து 7வது நாள் அங்க எரிபலி கொடுத்த அப்புறம் நீ போலாம். இதுல வந்து நம்ம ஃபுல் சென்டென்ஸே எடுக்கணும். எப்பவுமே வந்து தீர்க்க தரிசனம் கேட்கும் பொழுது, இல்ல ஒரு இறை வார்த்தையை கேட்கும் பொழுது, அந்த ஃபுல் கண்டென்ட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவருடைய கருத்தை எடுத்துட்டு நம்ம வாழ்க்கையில யூஸ் பண்ணணும். ஒரு சில மக்கள் வந்து என்கிட்ட அவங்க ஏதாவது தப்பு செய்வாங்க, கூப்பிட்டு கேட்டோன்னா, என்னம்மா இப்படி பண்றீங்கன்னா, பிரதர் நீங்க தானே பிரதர் சொன்னீங்க அப்படின்னா, நமக்கு ஆச்சரியமா, நான் எங்க சிஸ்டர் சொன்னேன், இப்படி சொல்லலையே நானு. ஏன்னா நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்போம், அதுல ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு நீங்க இப்படி சொன்னீங்களா அப்படின்னுவாங்க. See, we should not take like that. நம்மகிட்ட அந்த பழக்கம் தான் மாத்திக்கணும். அது கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு இது. கடவுளுடைய கட்டளையை கீழ்ப்படிய முடியாது அப்படி செய்யும் போது. எனக்கு தெரிஞ்ச ஒரு கேர்ள் இங்க இருந்தா துபாயில. அவளுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணியிருப்போம், 1/2 hour அட்வைஸ் பண்ணியிருப்போம், கவுன்சிலிங் கொடுத்துருப்போம். அந்த கவுன்சிலிங் கொடுக்கும்போது ஒரு வார்த்தை வந்து அதுக்கு முன்னால ஒரு வார்த்தை சொல்லிட்டு இன்னொரு பாதி சொல்லியிருப்போம். இவன் அந்த பாதி லைனை மட்டும் எடுத்துட்டு அதை ஃபாலோ பண்ணுவோம். அப்போ நீங்க ஒரு ஃபுல் சென்டென்ஸ்ல பாதி எடுத்து பண்ண தப்பா தானே சிஸ்டர் வரும். இன்னைக்கு யூடியூப்ல நீங்க நிறைய வீடியோ அப்படி பார்க்கலாம். ஒரு சில ஊழியருங்க ப்ரீச் பண்றது என்ன பண்றாங்க, அவங்க ஒரு கேள்வி கேட்க வேண்டியது ஊழியருங்க கிட்ட போயிட்டு, அவங்க அதுக்கு பதில் சொல்லும் போது ஃபுல் மெசேஜ் விட்டுருவாங்க. ஒரு போர்ஷன் எடுத்துட்டு போடும்போது பார்க்கும்போது தப்பா தெரியணும். என்ன மோகன் சிலாசஸ் இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு நம்மளுக்கு வரும். ஆனா அந்த ஃபுல் இதை அவங்க போட்டிருக்க மாட்டான். அதனால ஜஸ்ட் யூடியூப்ல ஒருத்தர் பேசுனதை வச்சுட்டு நம்ம டிசைட் பண்ண முடியல.
ஏன்னா அவங்க ஒரு 5 மினிட்ஸ் பேசின விஷயத்த அவங்க 2 நிமிஷத்துல அந்த முக்கியமானதை விட்டுட்டு செகண்ட் போர்ஷன் மட்டும் எடுத்து போட்டிருப்பாங்க. அது பார்க்கும்போது நம்மளுக்கு வேற ஒரு மீனிங் தெரியுது. நிறைய இப்போ பெந்தகோஸ்ட் சர்ச்சில் அவங்க பாஸ்டர்களை பற்றி வர நிறைய இதில் வந்து பர்பஸாக அந்த மாதிரி கட் பண்ணி போட்டு போடுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி சண்டை போடுறது. பிரைஸ் தி லார்ட். ஒரு சகோதரி ஒரு கொஞ்சம் வயசு ஒரு ப்ரீச்சர் தான். அவங்க பேசுறாங்க எல்லாம் எழுப்புதல் எழுப்புதல்னு சொல்லி இது பண்றாங்க. பைபிள்ல எழுப்புதல்ன்ற வார்த்தை எங்க இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இப்போ இதை பார்த்து அவங்க பேசுறது லூஸ்தனமா தெரியுதா தெரியலையா? எழுப்புதல் தேவையா தேவையில்லையா? தேவை. ஓகே, அந்த வார்த்தை பைபிள் எங்க இருக்கு காமின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு ஆர்கியூமெண்ட். அப்ப எல்லா பாஸ்டர்ஸும் அந்த அம்மாவை திட்டுறாங்க. முதல்ல இந்த பொண்ணு சரியில்லை அப்படி இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பார்த்த ஒரு 35 இயர்ஸ் அந்த ரேஞ்ச் தான் தெரியுது அவங்க பார்க்கும்போது, இல்லை 40 வேணா இருக்கலாம். அப்போ பயங்கர திட்டு. அப்போ ஒரு யூடியூப்காரன் அவங்கள பேட்டி எடுக்கிறான். பேட்டி எடுக்கும் அந்த மாதிரி என்ன சொல்றாங்க, எழுப்புதல்ன்ற வார்த்தை மீனிங் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறான். எனக்கு எல்லாம் தெரியும் பிரதர், நல்லாவே தெரியும். இவங்க எழுப்புதல்ன்ற பேர் வச்சுட்டு எல்லாம் உட்காந்து ஒவ்வொன்றும் அழுது கூப்பாரி போட்டு ஆண்டரே இறக்குமாயிரம் ஆண்டரே இறக்குமாயிரம்னு ஜெபம் பண்றாங்க. அந்த மெத்தட் தான் எனக்கு பிடிக்கல, அதுக்கு தான் நான் இப்படி ஆரம்பிச்சேன்றாங்க. ஓகே, இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, ஜீசஸ் உங்க மேல இறக்கம் இல்லாமல போய் இறந்தாரு சிலுவையிலன்னு கேட்குறான். அவர் இறக்கமானவர் தான், அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க ஜெபிக்கிற மெத்தட் சரியில்லை, அதை மாத்துங்கன்னு சொல்லிட்டு she is exactly talking about faith. ஏசு கிறிஸ்து சிலுவையில எல்லாம் செஞ்சு முடிச்சா நீ கிளைம் பண்ணியா, அதை விட்டு ஏன் ஒப்பாரி வைக்கிறேன்னு கேட்குறாங்க. கரெக்டா அவங்க மெசேஜ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். கீழே படிச்சு பார்த்தா மக்களுக்கு புரியல அவங்க சொல்றது. எல்லாம் மறுபடியும் அந்த அம்மாவை திட்ட தான் செய்யறாங்க. இவெல்லாம் நரகத்துக்கு தான் போவா. சி, இதெல்லாம் வரும். சம்டைம் நீங்க பெர்ஃபெக்டா கரெக்டா சொன்னா கூட மக்களுக்கு அது புரியலன்னா நம்மள நீங்க அது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா, ஐயோ இந்த அம்மா இவ்வளவு கரெக்டா சொல்றாங்க, ஏன் இவ்வளவு ஒருத்தர் கூட பாசிட்டிவா பேசலாம் அந்த அம்மாவை பற்றி. ஆனா என்ன சிஸ்டர் ஆச்சரியமா இருக்கா, உண்மையா பேசினா நிறைய இடத்துல திட்டு வாங்க வேண்டியது வரும். பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கும் அப்படிதான், இன்னைக்கும் அப்படிதான். கடவுள் உங்களை அன்பு செய்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை நலன்களால் நிரப்புவார். இப்படி மெசேஜ் கொடுக்குறது ரொம்ப சிம்பிள் சிஸ்டர். இப்படி நிறைய பேர் மெசேஜ் கொடுக்குறாங்க இல்லையா, எல்லாரையும் அன்பு செய்யுங்க, மன்னிச்சிருங்க, எதையும் மனசுல வச்சுக்காதீங்க, நிம்மதியா இருங்க. இதுக்கு பைபிள் படிக்கணுமா என்ன? இதுக்கு பைபிள் தேவையில்லை. சாரமற்ற ஒரு மெசேஜ். இந்த மெசேஜ் கொடுத்தா யாருக்கும் கஷ்டம் வராது. நல்லா இருக்கு மெசேஜ், மனசுக்கு ஆறுதலா இருக்குது. பட் ஜீசஸ் இப்படி ஆறுதல் படுறது ஜீசஸ் கொடுக்கல. சத்தியத்தை பேசும்போது சிஸ்டர், இறை வார்த்தை இருபுறம் தீட்டப்பட்ட கருக்குள்ள பட்டயம் குத்தம். அது சிலரை குத்தம். இறை வார்த்தை என்ன பண்ணுது, பிரிக்குது இல்லையா? இட் டிவைட்ஸ் த பாடி, ஸ்பிரிட் சோல் பாடி டிவைட் பண்ணக்கூடியது. when the word of God goes, it will divide the people also. அந்த கூட்டத்தில் யார் இறை வார்த்தை ஏற்றுக்கொள்றாங்க அவங்க ஒரு பக்கம் வருவாங்க, ஏற்றுக்கொள்ளாதவங்க கிளர்ச்சி அடைவாங்க, எகெயின்ஸ்டா போவாங்க. இயேசு கிறிஸ்து பேசும்போது என்ன ஆச்சு, நிறைய பேர் அக்செப்ட் பண்ணாங்க, நிறைய பேர் ஜீசஸ்க்கு எதிராக கிளம்புனாங்க. இது நடந்தாதான் உங்க பேசுற வார்த்தை பவர்ஃபுல்லா போகுதுன்னு அர்த்தம். இல்லைன்னா சாரமற்ற வார்த்தையை நம்ம பேசிட்டு இருக்கோம். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு அக்செப்ட் பண்ண முடியுது? முதல்ல இறை வார்த்தை நம்ம கரெக்டா பேசினா there will be a contradiction. பட் நம்ம பேசுறது கரெக்டா இருக்கான்னு நம்ம கரெக்டா செக் பண்ணணும். And that is very important. அடுத்தது பேசும்போது is it divides the people? It will divide. ஜீசஸ் என்ன சொல்றாரு, நான் வந்து ஒற்றுமையை கொண்டு வந்து சமாதானத்தை கொண்டு வந்து நினைக்காத, வாழை தான் கொண்டு வந்தேன். இறை வார்த்தை போகும்போது ஒரு மனிதனுக்குள்ளாவே டிவிஷன் ஆகும். சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. குரூப் அங்க கேட்கிற மக்களுக்குள்ள ஒரு டிவிஷன் வரும். ஏற்றுக்கொண்டவங்க ஒரு பக்கம், ஏற்றுக்கொள்ளாதவங்க ஒரு பக்கம். உங்களுக்குள்ள ஒரு போராட்டம் வருதா வரலையா? ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள வரும்போது அதுக்கு முன்னால் நீங்க வேற ஒரு எண்ணம் வச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு எண்ணத்துக்கு முரண்பாடா இந்த இறை வார்த்தை உள்ள வரும்போது நமக்குள்ள ஒரு போராட்டம். என்ன நம்ம இப்படி இருக்கிறோம், இவர் இப்படி சொல்றாரு. சில நேரத்துல ரிஜெக்ட் பண்றோம், சில நேரத்துல அக்செப்ட் பண்றோம். தாழ்ச்சியா இருந்தா ஈஸியா அக்செப்ட் பண்றோம், ப்ரைடா இருந்தா ரிஜெக்ட் பண்றோம். சில நேரத்துல கோவம் வருது. எனக்கு ஒரு சில ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபெய்த் டாக் கேட்கும்போது எனக்கு அக்செப்ட் பண்ண முடியல. என்னது எல்லாம் முடிஞ்சு போச்சுன்றாங்க. அப்புறம் ஜீசஸ்க்கு என்ன பண்ணணும், ஜெபிக்கவே வேண்டாமா? சி, என்னுடைய மைண்ட் வாய்ஸ் இப்படிதான் கேட்டது ஃபர்ஸ்ட் நான் அந்த ஃபெய்த்தை படி கேட்கும்போது. ஒரு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 3 months
கண்டினியூஸாக கேட்ட அப்புறம் தான் எனக்கு அது கம்ப்ளீட்டாக கரெக்டாக தானே, ஏன்னா அவங்க சொல்றதெல்லாம் பைபிளில் தான் சொல்கிறோம். நம்ம இப்போ நம்ம சொல்லும்போது என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரெகுலராக மாஸுக்கு போயிட்டு இதை பக்தியாக இருக்கிறவங்களுக்கு கேட்கும்போது ஒரு கன்ஃபியூஷன் வருது. இப்போ நான் லாஸ்ட் வீக் ஒரு மெசேஜ் கொடுத்தேன், ஒரு தியான சென்டரில் உள்ள ஒரு மக்களுடைய குரூப், ஜெருசலேம் தியான சென்டர் அதில் உள்ள ஒரு தமிழ் குரூப் மக்களுக்கு. அவங்களுக்கு நம்ம சொல்லும்போது ஃபர்ஸ்ட் வந்து கான்ட்ரடிக்ஷனாக தெரிஞ்சுது, அதுக்கப்புறம் கன்ஃபியூஸ் ஆகிறான். பிரதர் இத்தனை வருஷம் நாங்கள் இப்படி கேட்டிருக்கோம், நீங்கள் சொல்றது எங்களுக்கு பைபிள்ல தான் சொல்றீங்க, கரெக்டாக தான் தெரியுது, ஆனால் ஒரு பக்கம் குழப்பமா இருக்குது. ஏன்னா இத்தனை வருஷம் நாங்கள் நம்பினதுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கு நீங்கள் சொல்றது. பட் யூஆர் சேயிங் ஃப்ரம் த பைபிள், நீங்கள் சொல்றது கரெக்டாகவும் தெரியுது, ஆனால் see there's a division now, it's confusion coming inside the mind. இந்த குழப்பம் நல்லது, குழம்பி அப்புறம் தான் தெளிய முடியும். the moment they started confused, that means they are checking the word இல்லையா, புதுசா வர வார்த்தையை கரெக்டான அட்லீஸ்ட் செக் பண்ணி பார்க்குறாங்க. சிலருக்கு எரிச்சல் வந்து ரிஜெக்ட் பண்ணுவான். இன்னொரு குரூப்ல ஒரு முறை நம்ம கேத்தலிக் சர்ச்சில் லீடர்ஸுடைய கரிஸ்மேட்டிக் லீடர்ஸுடைய குரூப்ல பேசும்போது ஒரு 5-10 minutes they rejected, they become quiet. ஒரு 15 minutes மெசேஜ் கொடுத்து எல்லாம் ஒரு 20-25 பேர் பேசாம அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு அவங்களால அக்செப்ட் பண்ண முடியும். தென் ஐ ஸ்டாப் மை மெசேஜ், ஓகே லெட்ஸ் நாட் கோ இன் டு மெசேஜ், வில் டிஸ்கஸ். ஒரு 10 minutes டிஸ்கஸ் பண்ண அப்புறம் தான் ஒரு அம்மா ஓப்பன் பண்ணாங்க. இல்லை பிரதர், இவ்வளோ நாள் நம்ம இப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம், நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் பைபிள் அப்படி இல்லை. சரி, ஒரு half an hour பேசின அப்புறம் ஆஃப் ஹார்ட்டடா அக்செப்ட் பண்ணல, பட் நவ் தே அட்லீஸ்ட் தாட். நான் மெசேஜ் முடிஞ்ச அப்புறம் ஒரு அம்மா மட்டும் மெசேஜ் போட்டாங்க, பிரதர் நீங்க சொல்றதுதான் பெர்ஃபெக்ட்லி ரைட், நாங்க தான் இது வரைக்கும் தப்பா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம் சொல்லிட்டு. பட் இட் டேக் சம் டைம். பிரைஸ் தி லார்ட். இறை வார்த்தை போகும்போது இட் வில் டிவைட், நமக்குள்ளே ஒரு டிவிஷன் வரும், நல்லது கெட்டது. ஏன்னா டார்க்னஸ் வெளியில போகணும் இல்லையா. நிறைய இடத்துல நம்ம பண்ணி தப்பா கரெக்டானு தெரியாது சிஸ்டர். எங்க சவுல் அதே மிஸ்டேக் பண்ணுவார் பாருங்க. இது எல்லாமே சவுலுடைய லைஃப்ல இருக்குது. ஓகே, அடுத்து என்ன சொல்றாரு, ஓகே நீ கடவுளுடைய கட்டளைப்படி நடக்கவில்லை. என்ன கடவுளுடைய கட்டளை, சாமுவேல் வந்து எரிபலி செலுத்துவார்னு சொன்னார். இவர் என்ன பண்ணிட்டாரு, இவர் எரிபலி செலுத்திட்டார், which is absolutely wrong. கடவுளுடைய பார்வையில் அது மிகப்பெரிய தவறு. ஆனா சவுலுடைய பார்வையில ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த நான் செலுத்தினேன். இப்ப ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா. கடவுளுடைய கட்டளை என்னது, சாமுவேல் வந்து எரிபலி செலுத்தின அப்புறம் இவர் போருக்கு போகணும். சவுல் மைண்ட்ல என்ன ரெக்கார்ட் ஆயிருக்கு, எரிபலி செலுத்தின அப்புறம் போருக்கு போகணும். ஃபர்ஸ்ட் வேர்டை மிஸ் பண்ணிட்டார். இறை வார்த்தை பாதி தெரிஞ்சு வச்சுக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்களா. சாமுவேல் வந்து பலி செலுத்தின அப்புறம் போருக்கு போனது இல்லை, பலி செலுத்தின அப்புறம் போருக்கு போனதுதான் சவுல் மைண்ட்ல இருந்திருக்கு. இதே மிஸ்டேக் தான் ஏவாள் பண்ணது. அப்ப இறை வார்த்தை முழுவதும் தெரியலன்னா சாத்தான் நம்மளை ஏமாத்திர முடியும். என்ன ஜெனிதா சிஸ்டர், ஒரு வேர்ட்ல எவ்வளவு மீனிங் பாத்தீங்களா சிஸ்டர். இப்படிதான் மெடிடேட் பண்ணோம் சிஸ்டர். இதுக்கு பேர் தான் மெடிடேஷன். when you sit in isolation with the help of the Holy Spirit, if you meditate, then each and every word God will give an interpretation. படிச்சா நம்ம பைபிள் என்னைக்கு படிச்சு முடிக்கிறது சிஸ்டர். ஆனா இப்படிதான் படிக்கணும். கொஞ்சம் படிச்சா நம்ம தெளிவா படிக்க முடியும். ஆக்சுவலா நான் இப்படி எடுக்கணும்னு நினைக்கல, ஆனா ஹோலி ஸ்பிரிட் தான் இப்படி எடுத்துட்டு போறார். உங்களுக்கு எத்தனை பேருக்கு எப்படி மெடிடேட் பண்றதுன்னு ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு ஆன்சர் தான் இது. we have to meditate like this. ஒரு வேர்ட் எடுத்து இப்ப இந்த ஒரு வேர்ட்ல நம்ம 13:8 இருந்து ஆரம்பிச்சோம். நம்ம எங்க இருக்கோம், 13:13 தான் இருக்கிறோம். எவ்வளவு நேரம் கடவுள் நமக்கு நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்துருக்காராம். ஸோ இது நான் சொல்றது வந்து இப்போ நான் ஸ்பாட்ல எனக்கு கடவுள் சொல்ற ஒரு சில காரியங்கள், பட் உட்கார்ந்து மெடிடேட் பண்ணும்போது வில் கெட் சோ மெனி இன்ஃபர்மேஷன்ஸ். ஆனா முதல்ல வந்து நம்மளுக்கு இதை ரிசீவ் பண்ண தெரியாது. ஸோ இட் வில் டேக் சம் டைம். ஆனா ஒரு மெடிடேஷன் பண்ண 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 சிஸ்டர் உங்களுக்கு ஹோலி ஸ்பிரிட் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பார். ஓகேங்களா. ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அந்த நம்ம சேனல் ஓப்பன் ஆகிடும், வேற ஒன்றும் இல்லை. முதல்ல நம்மளுக்கு அந்த சேனல் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இனிஷியலாக மெடிடேட் பண்ணும்போது நம்மளுக்கு நான் இப்போ சொன்ன விஷயத்துல இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கிறது 2 weeks ஆகும் முதல்லலாம். இப்போ வந்து இதில் ஒரு பாயிண்ட் கிடைச்சதுன்னா தென் விதின் 2-3 minutes ஐ எம் கெட்டிங் ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன். 2 weeks எங்க, இப்போ 2 minutes எங்க.
ஏன்னா அந்த சேனல் கடவுள் கொஞ்சம் கொஞ்சமா ஓப்பன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண 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 தட் சேனல் இஸ் ஓப்பன். என்னுடைய ஸ்பிரிச்சுவல் எல்டருக்கு நீங்க அப்படி கேட்டவொன்னே அப்படியே ஸ்பாட்ல சொல்லுவார். அவர் நம்மளோட அட்வான்ஸ். அப்ப நான் கேட்பேன் அவர்கிட்ட, பிரதர் உங்களுக்கு எப்படி பிரதர் நான் இதுக்கு முன்னால இதை நீங்க மெடிடேட் பண்ணிக்கலாம்னா இல்லைன்னுவார். மெடிடேட் பண்ணாத ஒரு வார்த்தையை கேட்கும்போது அப்படியே ஆன்சர் பண்ணுவார். சிஸ்டர் இதே மாதிரி வரும். எப்படி பிரதர்னா ஒரு பெரிய ஜக்ல இருந்து ஒரு கிளாஸ்ல தண்ணி ஊத்துனா எப்படி ஊத்துவாங்க, எனக்கு அந்த மாதிரி மேல இருந்து ஊத்துறாரு அப்படின்னுவார். கர்த்தா அங்கன ஊத்துதுன்னுவார். ஆஹா, அது பயங்கரமான ஒரு கிஃப்ட் அது. ஸோ நம்ம பண்ண பண்ணப்போ அவரும் அதே மாதிரி ரொம்ப நாள் பண்ணதுனால அவருக்கு அவ்வளோ ஈஸியா வருது. அவ்வளோ. ஸோ தேர் ஆல்வேஸ் இன் கனெக்ஷன் வித் காட். அப்படி கிடைக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சிஸ்டர் பைபிள் படிக்கிறது. தாவீது சொல்றாரு இல்லையா, தேனை விட இனிமையா இருக்குது உங்க வார்த்தைன்னு சொல்லி. ஏன்னா he experienced that comes through meditation sister. ஓகே ஃபைன். இதுல இன்னொரு பாயிண்ட் இருக்குது. இஸ்ரேல் ஆண்டவர் இஸ்ரேல் மீது உமது அரசை என்றென்றும் நிறுவி இருப்பார். இப்போ கடவுள் என்ன பிளான் பண்ணியிருந்தார் முதல்ல, இஸ்ரேலுடைய ராஜாவா சவுலுடைய பாரம்பரியம் தான் என்னைக்கும் இருக்க போதுன்னு தான் பிளான் பண்ணியிருந்தார் இல்லையா. ஆனா பின்னால என்ன மாத்தினாரா மாத்தலையா? இது அப்படிதானே சொல்றாரு அவரு, இஸ்ரேல் ஆண்டவர் இஸ்ரேல் மீது உமது அரசை என்றென்றும் நிறுவி இருந்திருப்பார். அடுத்தது பாருங்க, ஆனால் உமது அரசு நிலைக்காது. கடவுள் பிளானை சேஞ்ச் பண்றார். நான் இன்னும் சில இடத்துல என்ன பண்றோம், கடவுள் சொன்னதை மாத்துறதுக்கு அவர் மனிதர் இல்லைன்னு படிக்கிறோம். ஓகே, அப்ப எது கரெக்ட்? சாமுவேலே வருது அந்த வசனம், அவர் சொன்னதை மாற்றுவதற்கு அவர் மனிதர் அல்ல அப்படின்ட்டு. See, God's plan will never change. ஆனா நம்ம கோஆபரேட் பண்ணலன்னு நம்ம தூக்கி ஓரமா வச்சுட்டு இன்னொருத்தர் வச்சு பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். ஓகே, கடவுள் ஹேஸ் a master plan for the whole world. உங்க வாழ்க்கையில் கடவுளுடைய திட்டம் நிறைவேறுவதும் நிறைவேறாமல் இருப்பதும் நம்ம கையில தான் இருக்கு. பிரதர், அப்ப இந்த ஆசீர்வாதம் வந்து சாபமா மாறுதுங்களா? அப்ப ஆசீர்வாதம் என்னன்னு தெரியும் நமக்கு. ஓகே சிஸ்டர், வாட் இஸ் பிளெஸிங்னு தெரிஞ்சதுன்னா அது சாபமா மாறுதான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. பைபிள் ஒன்னொன்னுக்கும் டெஃபினேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சிஸ்டர். ஓகே, ஆதாம் ஏவாளை படிக்கிறார், ஃபர்ஸ்ட் புற்பூண்டுகளை படிக்கிறார், ஒவ்வொரு இதை படிக்கிறார், ஆண்டு ஆசீர் வழங்குறார். ஆதாம் ஏவாளை படிக்கும் போதும் ஆசீர்வாதம் வழங்குறார். கரெக்டா? அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ண போகுது? ஓகே, தொடக்க நூல் 1வது அதிகாரம் 27, 28. ஓகே, பலுகி பெறுகிறது. இல்ல நான் ஓகே, நான் இந்த வார்த்தை படிச்சுட்டு நான் கொஸ்டின் கேட்கிறேன். தொடக்கணும் 28, 1:28. அவர்கள் கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள். இது ஆசீர்வாதம். ஓகே, இந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணணும்? நாம் ஆளுகை செய்யும்படி நம்ம பிளஸிங். ஓகே, கடவுளுடைய வாக்குறுதி அல்லது பிளஸிங் ஒன்று சொல்றார். ஓகே, இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு கடவுள் ஆசீர்வதிக்கிறார். அப்ப அந்த ஆசீர்வாதம் என்ன? வாட் இஸ் தட் பிளஸிங் மீன்ஸ்? ஆக்டிவேட்டட். ஓகே, சரி, நம்ம இது வரைக்கும் விசுவாசம். சரி, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறான்னு சொல்றோம், நமக்கு கடைசியில மாஸ் முடிஞ்சோன்னா ஆசீர்வாதம் கிடைக்குது. பட் வாட் இஸ் பிளஸிங்ன்றது நமக்கு தெரியல. கொடுக்க கொடுக்க அது நமக்கு வளர்ந்துகிட்டு பலுகி பெருகிக்கிட்டு இருக்கும். சரி, நம்மள பலுகி பெருக சொல்றாரு. fulfillment. Oh no, you didn't get the difference now. Okay, கடவுள் இந்த போர்ஷனை விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் போர்ஷனை விட்டுட்டு பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்வன உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள். இது கடவுளுடைய கட்டளை. அந்த கட்டளையை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு? பிளஸ் பண்றாரு. தட் மீன்ஸ் வாட்? அந்த கட்டளையை நிறைவேற்றதுக்கு உள்ள சக்தி அந்த ஆசீர்வாதத்தில் தான் இருக்குது. ஆசீர்வாதம்ன்றது என்னது? கடவுளுடைய சக்தி நம்ம வாழ்க்கையில அவருடைய திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு கடவுளுடைய சக்தி தான் ஆசீர்வாதம்.
புரியுது? அந்த ஆசீர்வாதம் இல்லாம அவங்க கடவுளை திட்டத்தாங்க செய்ய முடியாது. So blessing means a power of God coming upon you to fulfill his plan in your life. இப்ப சொல்லுங்க, ஆசீர்வாதம் முக்கியமா முக்கியம் இல்லையா? The power of God given to us or coming upon a person to fulfill God's plan in his life. இப்போ ஆவியானவர் எந்த வார்த்தை தீர்மானம் கனெக்ட் பண்றாரு? பலுகி பெறுவதற்கான சக்தி, மற்றவங்க அடக்கி ஆள்றதுக்கான சக்தி அந்த ஆசீர்வாதத்துல இருக்கு. ஓகே, இந்த ஆசீர்வாதம் என்னமா? பலுகி பெருகி மண்ணுலை நிரப்புங்கள். இதை செய்யறதுக்குள்ள சக்தி அந்த ஆசீர்வாதத்துல இருக்குது. அடுத்தது அவர் சொல்ற எல்லாமே உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், எல்லாவற்றையும் உங்க ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள்ன்றார் இல்லையா? பிரதர், அப்படி இருக்கும்போது தொடக்க நூல் 27:27ல ஈசாக்கு வந்து அவங்க பையனுக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுக்குறாரு இல்லைங்களா பிரதர்? அப்போ வந்து அவரு கொடுக்கும்போது அப்போ அவரு வந்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தை இவருக்கு ஈசான்னு நினைச்சு யாக்கோபுக்கு கொடுக்குறாரு. அந்த பாட்டா பாடி எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறாரு. அப்போ அந்த திருப்பியும் வந்து பெரிய பையன் வந்து ஈசா வந்து கேக்குறாரு, எனக்குன்னு வேற ஆசீர்வாதத்தை நீங்க வச்சிருந்தீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்போ கடவுளுடைய இது வந்து பவர் வந்து இவரு மூலியமா வந்து அந்த சின்ன பையனுக்கு கொடுக்குறாரு இல்லைங்களா? அப்ப பெரிய பையனுக்குன்னு கொடுத்துருக்கலாமா? ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா சிஸ்டர்? See, God has அவரது எல்லாத்துக்கும் அதிபதி அவர் தானே. ஆசீர்வாதம் வந்து தங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். இப்போ குருவானவர் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. ஏன்? ஸ்பிரிச்சுவலா அவருடைய அதிகாரத்துக்கு நம்ம உட்பட்டிருக்கோம். திருச்சபையில நம்ம இருக்கிறோம். ஓகேங்களா? அதனால அபிஷியலா அவங்க அந்த பிளஸிங் கொடுக்க முடியும். நீங்க உங்க குழந்தைய பிளஸ் பண்ணலாம். பிகாஸ் தே ஆர் அண்டர் யூ. யூ கேன் கிவ் த பிளஸிங் பிகாஸ் யூ ஹேவ் தட் அத்தாரிட்டி. ஓகே, இப்போ ஜீசஸ் மினிஸ்ட்ரின்னு ஜீசஸ் என்ன இதை ஸ்டார்ட் பண்ண சொன்னதுனால இந்த மினிஸ்ட்ரிக்கு ஒரு சில பிளஸிங் என் மூலியமா கொடுப்பார். என்னுடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல, அவர் அந்த பொசிஷனுக்காக. இப்ப நம்ம பிஷப் மூலியமா ஒரு சில பிளஸிங்ஸ் வருது. போப்புடைய மாஸ் அட்டன் பண்ண ஸ்பெஷல் பிளஸிங் சொல்றோம். எப்படி? போப்பு இருக்கிற ஹோலினஸ் வச்சு கொடுக்கறது கிடையாது. அந்த பதவி உள்ள அதிகாரத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இது எப்பவுமே நம்ம பழைய ஏற்பாடு எதுக்கு நான் மறுபடியும் பழைய ஏற்பாடு மெடிடேட் பண்றேன்னா சிஸ்டர், இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல கிளியரா பார்க்க முடியும். நான் ஒரு 8-9 இயர்ஸ்க்கு முன்னால நிறைய ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருந்து மெசேஜ் கொடுப்பேன். நம்ம எடுக்கிறோம்ல, இதே மாதிரி நிறைய ஓல்ட் டெஸ்டமெண்ட் வந்து எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வருவேன். அப்போ ஒரு ஃப்ரெண்டு, பிரதர் நீங்க நிறைய ஓல்ட் டெஸ்டமெண்ட் ரெஃபர் பண்றீங்க, நியூ டெஸ்டமெண்ட் கொடுங்கன்னு சொன்னதுனால ஐ மூவ் ஃப்ரம் ஓல்ட் டெஸ்டமெண்ட் டு நியூ டெஸ்டமெண்ட். we have to mix both. இப்போ பழைய ஏற்பாட்டுல ஒரு லேவியர் ஆகமத்துல ஒரு பலி இருக்கு. பலியெல்லாம் லேவியர் ஆகமத்துல சொல்றாங்க. பல விதமான பலி சொல்லும்போது குரு தவறு செய்ததனால் மக்களுக்கு வந்த தண்டனையை போக்க செலுத்தப்படுற பலின்னு இருக்கு. தப்பு பண்ணது யாரு? குரு தவறிழைத்ததனால் மக்களுக்கு அந்த தண்டனையை போக்க பலி. தவறு செஞ்சது யாரு? குருவானவர். தண்டனை யாருக்கு வந்தது? ஓகே, அப்போ இது வந்து எப்படின்னா சிஸ்டர், ஒரு ரூஃப் டாப்ல இருக்கிற வாட்டர் டேங்க் மெயின் வால்வ் இருக்கும் இல்லையா, அந்த மெயின் வால்வ் தான் பிரீஸ்ட். இப்போ கத்தார் சர்ச் எடுத்துக்குவாங்க சிஸ்டர். கத்தார் சர்ச்சுக்கு வர பிளஸிங் பாரிஷ் பீஸ் மூலமா தான் வரும். அது அவர் மூலியமா வர மக்களுக்கு வர பிளஸிங். பாரிஷ் பீஸ் தான் மெயின் வால்வ். அது கீழே ஒரு 8 வால்வ் 10 வால்வ் வச்சுக்கோங்க. அவங்க எல்லாம் மற்ற பிரீஸ்ட். அந்த ஈச் வால்வ்ல இருந்து மறுபடி பிரான்ச் லைன்ஸ் போகுது. அதுதான் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு போகுது. ஓகே, மெயின் வால் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா பாரிஷ்க்கு வர மொத்த மெயின் பிளஸிங் வில் பி ஸ்டாப். அது எப்படி?
நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ப்ரேயர் பண்றேன்னா நீங்க கஷ்டப்பட்டு ப்ரேயர் பண்றதுக்கு உங்களுக்கு தனியா கிரேஸ் வரும். இந்த மெயின் பிரான்ச்ல இருந்து வர கிரேஸ் ஸ்டாப் ஆகும். இப்ப புரியுதா எதுக்கு நீங்க பாரிஷ் பிரிஸ்ட் ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லிட்டு? இப்ப ஒழுங்கா பிரதர் இப்போ வந்து இப்போ உங்க மூலியமா குரூப்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு 100 பேருக்கு கிடைக்குது இல்ல பிரதர்? இப்போ ஆமா அதே போல பங்கு மக்களுக்கு ஃபாதர் மூலியமா எல்லாருக்கும் கிடைக்குது. இப்ப அப்படி இருக்கும்போது ஈசாக்குக்கு 2 பசங்க, அப்ப 2 பசங்களுக்கு ஏன் அவர் பிளஸிங் கொடுக்காத ஒருத்தருக்கு மட்டும் கொடுத்துட்டு ஒருத்தருக்கு இல்லன்னிட்டாரு? இல்லன்னு சொல்லு. அவர் ஆமா அவர் வந்து தலைமை பையனுக்குள்ள அந்த காலத்துல சிஸ்டர் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் ஒரு இது அந்த சரிங்க கிஃப்ட் பிரதர். வந்து யாக்கோபு கொடுத்துட்டாரு. அதை இவர் கொடுக்க முடியாது. ஓகே இப்ப ஃபார் சரிங்க எக்ஸாம்பிள் நீ வந்து பெரியவன் அடைக்க ஆழ்வான்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. சின்னவனத்தை இப்ப பெரியவனை போயிட்டு நீ மறுபடியும் நீ அவன் அடைக்க ஆழ்வான்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ தலைமை பையனுக்குள்ள கிஃப்ட் அந்த ஆசீர்வாதத்தை இவர் கொடுத்ததுனால அவருக்கு வேற ஒரு கிஃப்டை கூட என்ன சொல்றாரு? நீங்க யாக்கோபு இதை படிச்சு பாத்தீங்கன்னா உன் சகோதரன் கீழே இருப்பான்னு சொல்லி கொடுக்குறாரு. ம். அப்ப ஏசா போய் கேட்கும்போது என்ன சொல்றாரு? அவர் அளந்து புறம் கொடுக்கும்போது நீ வெகுண்டெழும் பொழுது அந்த முகத்தை உடைத்து போடுவாயின்னு சொல்றாரு. ம். ஓகே, அதுக்கு ஒரு வழியை கொடுக்குறாரு. He is giving a way to come out of that problem. ஓகே ஸோ இதெல்லாம் மிஸ்ட்ரி சிஸ்டர், ஆனா உண்மை. அதனாலதான் சொல்றேன் நம்ம ஃபாதருங்களுக்கு ப்ரேயர் பண்ணது ஏன் முக்கியம்னா சர்ச் மூலமா வர கிரேஸ் நம்மளுக்கு கிடைக்கணும்னா தே ஷுட் பி ஓகே. அவங்க சரியா இல்லைன்னா அந்த பிளஸிங் ஸ்டாப் ஆகும். நமக்கு இண்டிவிஜுவல் ப்ரேயர் இண்டிவிஜுவல் ரிலேஷன்ஷிப்ல கிடைக்கிற பிளஸிங் வரும், அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. பட் த சர்ச் மூலியமா அத்தாரிட்டி மூலியமா வர பிளஸிங் வரணும்னா we should pray for them. எனக்கு ஒரு டைம் இந்த ஒரு டவுட் இருந்ததுங்க பிரதர். சொல்லுங்க சிஸ்டர். எந்த டவுட் சார்? நம்ம மாசு போயிட்டு பிரதர் மாஸ்க்கு போயிட்டு ஆண்டவரை உட்கொண்டுட்டு நம்ம திவ்யனா இருக்கிறதுனால வாங்கிட்டு நம்ம ஆண்டவர் வந்து நம்ம உள்ளத்துல இருக்கும்போது மாஸ் முடிச்சு பின்னால் திருப்பியும் ஃபாதர்கிட்ட போயிட்டு பிளஸிங் வாங்குறது கரெக்டா அப்படின்ற மாதிரி வாங்கலாமா சிஸ்டர்? என்ன தப்பு? ஆல்ரெடி நம்ம நன்மைலாம் வாங்கிட்டு ஜீசஸ் நமக்குள்ளவே இருக்கும்போது திருப்பியும் போயிட்டு பிளஸிங் ஃபாதர்கிட்ட வந்து வாங்கணுமா அப்படின்னு இருந்தது ஒரு டைம். ஓகே சிஸ்டர், இப்போ நம்ம இப்போ சொல்லும்போது தெரியுது இல்லையா, ஃபாதர் மூலியமா நம்மளுக்கு பிளஸிங் வருது இல்லையா, சர்ச் மூலியமா பிளஸிங் வருது, போப்புடைய பிரேயர் மூலம் நமக்கு பிளஸிங் வருது. இட்ஸ் ஆல் இம்பார்ட்டன்ட். நாங்க ஒரு முறை ஒரு கவுன்சிலிங்ல ஒரு ஈவில் ஸ்பிரிட் துரத்துறதுக்கு ட்ரை பண்ண போகவே இல்லை. அப்போ எவ்ரிடே போப் வந்து 4 டைரக்ஷன்ல பிளஸ் பண்ணி ஒரு ப்ரேயர் பண்ணுவார் மார்னிங். எல்லா போப்புமே அட்லீஸ்ட் இம்மிடியட்டா ஃபர்ஸ்ட் காலைல எழுந்தோன்னா அவங்க பண்றது 4 டைரக்ஷன்ல பிளஸ் பண்ணி உலகத்தை பிளஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்போ என்னுடைய நான் பார்த்தது இல்லை, என்னுடைய ஸ்பிரிச்சுவல் எல்டர் சொல்லி கொடுத்தது. அப்போ நான் ஆண்டவரே இந்த இன்னைக்கு மார்னிங் போப் பண்ண அந்த ப்ரேயருடைய பவர் இங்க வரட்டும், இந்த தீய சக்தி இதாகட்டும் சொல்லி ஜெபம் பண்ணோம். அடுத்த செகண்ட் கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆச்சு அந்த நெகட்டிவ் ஸ்பிரிட். இப்போ அந்த பவர் நம்மளுக்கு வரதா வரலையா? அதனால உண்டு சிஸ்டர், சர்ச்ல நிறைய பிளஸ்ஸிங்ஸ் உண்டு நம்மளுக்கு. இது என்னன்னா இப்போ எனக்கு என்னுடைய ஸ்பிரிச்சுவல் எல்டர் சொல்லி கொடுத்தனால எனக்கு இந்த விஷயம் தெரியும். இல்லைன்னா போப் இந்த மாதிரி உலகத்துக்கு காலையில் டெய்லி ப்ரேயர் பண்ணுவார், அதை நம்ம யூஸ் பண்ணலான்றது எனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. கேரளாவில் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. மேபி அவருக்கு ரிவலேஷன்ல கிடைச்சதா என்னன்னு எனக்கு தெரியல, பட் இட் இஸ் தேர். அது மாதிரி நம்ம செயின்ஸ் இன்டர்செஷன் நம்ம நிறைய கவுன்சிலிங்ல பார்க்குறோம். ஒரு சில நேரத்தில் நம்ம ப்ரேயர் பண்றோம், சரியா நடக்கலாம், செயின்ஸ் ப்ரேயர் பண்ணும்போது இமிடியேட்டா they come and intercede for us. ஓகே குட். இப்போ பிளெஸ்ஸிங்னா என்னது? இட்ஸ் a power given to the people by God to execute his plan in our life. அவருடைய திட்டம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறதுக்கு கடவுளுடைய சக்தி தான் பிளஸ்ஸிங். இப்போ இந்த சக்தியை நம்ம பாவம் பண்ணும்போது இழந்து போறோம். ஓகே, திரும்பி எப்படி கிடைக்கிறது? அதுக்கு தான் சாக்ரமெண்ட்ஸ். சாக்ரமெண்ட்ஸ்ல போயிட்டு ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லும்போது again we are getting the grace. அப்போ கிரேஸும் பிளஸ்ஸிங்கும் ரொம்ப க்ளோஸ் தான். எனக்கு உண்மையிலே கிரேஸுக்கும் பிளஸ்ஸிங்குள்ள டிஃபரன்ஸ் தெரியல, நான் மெடிடேட் பண்ணிட்டு வேணா சொல்றேன். கரெக்ட் தான். see blessing is from God. அதை நம்ம லூஸ் பண்ணும்போது ஜீசஸ் நம்மளுக்கு பெற்றுக் கொடுத்த சிலுவையிலிருந்து அந்த இதை ஃபுல்ஃபில் பண்றது நம்ம கிரேஸ்ன்னு சொல்றோம்.
ஸோ பேசிக்கலி கிரேஸ் அண்ட் பிளஸிங் இஸ் சேம். கடவுள் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறார் சிஸ்டர், நம்ம அதை இழந்து போறோம். அது திருப்பி எப்படி பெற்றுக்கொள்றோம்? நம்ம மன்னிப்பு கேட்டு கடவுள்கிட்ட கேட்கும்போது ஏசு கிறிஸ்துடைய அக்கௌண்ட்ல இருந்து நம்மளுக்கு வருது. அதான் நம்ம கிரேஸ்ன்னு சொல்றோம். ஸோ வாட் எவர் வி லூஸ் வி கெட் இட் பேக். when we repent and believe in faith, we are getting that through grace. Sacramentally அந்த கிரேஸ் கிடைக்குது. நம்ம கன்ஃபெஷன் இஸ் ஒன் ஆஃப் த வண்டர்ஃபுல் சாக்ரமெண்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சது கன்ஃபெஷன். நான் கத்தாரில் இருக்கும்போது வீக்லி ஒன்ஸ் ஐ யூஸ் டு கோ ஃபார் கன்ஃபெஷன். இப்போ இங்க வந்துட்டு அதுக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அது நீங்க அது ரெகுலரா அட்டென்ட் பண்ணீங்கன்னா அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியும். சரி, அன்னை தெரேசா வந்து 2 நாள் 3 நாளைக்கு ஒரு மாதிரி கன்ஃபெஷன் போவோம். ஈவன் அட் த ஏஜ் ஆஃப் 80. என்னுடைய இங்க ஒரு துபாயில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவருடைய சிஸ்டர் அங்கே அன்னை தெரேசா விட்டு ஒர்க் பண்ணோம் கான்வென்ட்ல, அங்கே கல்கட்டால இருக்காங்க, சீனியர் சிஸ்டர் அவங்களும். அப்போ ஒரு நாள் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது கேட்டாங்க, மதர் இந்த வயசுல நீங்க அப்பப்போ 2 நாளைக்கு ஒரு நாள் கன்ஃபெஷன் போறீங்களா, அப்படி என்னதான் நீங்க பாவம் பண்றீங்க? ஹோல் டே யூ ஆர் வித் அஸ். நாங்க ஒன்றும் நீங்க கோவப்பட்டோ இது அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் உங்ககிட்ட பார்க்கல, எதுக்கு நீங்க அப்படி கன்ஃபெஷன் பண்றீங்க, என்னதான் பண்றீங்க போய் கன்ஃபெஷன் கேட்டாங்க. அப்போ மதர் சீச்சோ ஐ எம் a big sinner, you don't know அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. See, do you know why? கன்ஃபெஷன் பண்ண 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 நம்ம கான்சியஸ்னஸ் பியூர் ஆயிட்டே வரும். எபிரேயர் 9:14 என்ன சொல்லுது? சாவுக்கு இட்டு செல்லும் மாறு செயல்களை நம்முடைய மனசாட்சியை இயேசு கிறிஸ்து ரத்தம் சுத்திகரிப்பது எத்தையோ நிச்சயம். எபிரேயர் 9:14. கிறிஸ்துவின் ரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களிலிருந்து நம் மனசான்றை எத்தனை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது. அப்ப நம்முடைய கான்சியஸ் மனசாட்சியை சுத்திகரிக்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அது எங்க கிடைக்குது? நம்மளுக்கு பாவ சங்கீத தொட்டில தான் கிடைக்குது. நீங்க நற்கருணையில வாங்குற ரத்தம் உங்க உடல்ல ஸ்பிரிட் சோல் பாடியை பெர்ஃபெக்ட் பண்ணும், ஸ்ட்ரென்தன் பண்ணும். நான் மனசாட்சியை சுத்திகரிக்கிற ரத்தம் கன்ஃபெஷன் தொட்டில தான் கிடைக்குது. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு சிஸ்டர். உங்களுடைய ஆத்மாவை பலப்படுத்துறதுக்கு ஆண்டவருடைய சரீரம் ரத்தமும் நற்கருணையில கிடைக்குது. ஆனா உங்க மனசாட்சியை சுத்திகரிக்கிறது ரத்தம் எங்க கிடைக்குது? கன்ஃபெஷன் தொட்டில தான். அனிதா சிஸ்டர் டவுட்டா இருக்கா? ஆச்சரியமா இருக்கா? எல்லாம் ஒரே ரத்தம் தான், ஆனா அப்ளை பண்ற விதம் தான் டிஃப்ரெண்ட். மருந்து வேற வேற மாதிரி அப்ளை பண்ணலாம் இல்லையா? ஒன்னு உட்கொள்ளலாம், ஒன்னு எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி. சிலது இன்டேக் வித் வாட்டர், எம்டி ஸ்டமக். அந்த மாதிரி இந்த உள்ள எடுக்கிற அப்போ இன்டேக் வித் வாட்டர் விதவுட் சின். கன்ஃபெஷன் தொட்டில எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் ஒன்லி. இட் வில் ரிமூவ் யுவர் ப்ராப்ளம் இன் த கான்ஷியஸ்னஸ். ஆமாமா, அந்த ஏரியாவை பியூரிஃபை பண்றது ஜீசஸ் பிளட் தான். அதை நம்ம கன்ஃபெஸ் பண்ணும்போது தான் பியூரிஃபை ஆகுது. அப்ப என்ன ஆகுது? நம்ம ஃப்ரீக்வெண்டா கன்ஃபெஸ் பண்ணும்போது சின்ன சின்ன தப்பு நம்மளுக்கு பெருசா தெரியும். நம்ம ஓகே ஒரு 6 மாசத்துக்கு ஒரு முறை பண்ணோம்னா நம்மளுக்கு நிறைய விஷயம் பாவமா தெரியாது. அதனாலதான் ஐ ஆல்வேஸ் கிவ் ஒன் எக்ஸாம்பிள். ஒன்றும் இல்லை, நீங்க சிங்க்ல நிறைய பாத்திரம் போட்டு வச்சிருக்கீங்க. ஒரு 10 பாத்திரம் கிடக்கு சிஸ்டர். காலைல டீ குடிக்கிறீங்க, குடிச்சிட்டு போய் நீங்க சிங்க்ல பொத்துன்னு போடுவீங்களா இல்ல கழுவி வச்சுட்டு போவீங்களா? ஆக்சுவலா ஹோலி ஸ்பிரிட் சொல்லி கொடுத்த எக்ஸாம்பிள் இது. கத்தார்ல தான் சொல்லி கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். நிறைய முறை உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான். சொல்லி ஞாபகம் இருக்கா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஸோ அதுதான் முக்கியம். நம்ம இப்போ சிங்க்ல நிறைய பாத்திரம் கிடக்குது. அப்போ நம்ம பொறுமையாக ஓகே அடுத்த வாரம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஃப்ரைடே போகும்போது பார்த்துக்கலாம், அப்படியே நம்ம போஸ்ட்பான் பண்ணிட்டே போவோம். கிறிஸ்மஸ் முன்னால ஒரு நாள் போய் பண்ணிடலாம். பட் நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களை அறியாமல் ஓடுவீங்க கன்ஃபெஷன் பண்ணி. பிகாஸ் உங்களை அரிச்சிட்டே இருக்கும், அது மனசில் அரிச்சிட்டே இருக்கும். ஐயோ ஐயோ அடுத்த வாரம் பிரைஸ் அண்ட் வர்ஷிப் ஒழுங்காக போய் கன்ஃபெஷன் பண்ணிடணும், இன்னைக்கு ப்ரேயர் இருக்கு அதுக்குள்ளே போய் கன்ஃபெஷன் பண்ணிடணும். இந்த மாதிரி ஒரு மைண்ட்ல வரும். அது நல்லது, அதுதான் மனசாட்சி கிளியரா இருக்குன்னு அர்த்தம். அன்னை தெரேசாவுக்கு அவ்வளோ அந்த அளவுக்கு அவங்க பியூரிஃபை ஆனதுனால அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட அவங்களால இருக்க முடியும்.
ரோசி சிஸ்டர் 2 நாளுக்கு ஒரு முறை கன்ஃபெஷன் பண்றாங்க சிஸ்டர். 2 நாள் 3 நாளுக்கு ஒரு முறை கன்ஃபெஷன் பண்றாங்க. ஆர் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் எப்பப்பெல்லாம் ஃபாதர் வராங்களோ கன்ஃபெஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கன்ஃபெஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, 12:30 ஆகுது. அடுத்தது 1 சாமுவேல். இப்போ பிளஸ்ஸிங். ஓகே சாரி, பிளஸ்ஸிங்கை பற்றி பேசியிருந்தோம் இல்லையா? பிளஸ்ஸிங்கை பற்றி பேசிட்டு இருந்தோம். ஓகே, அதை முடிச்சிடலாம். அப்போ பிளஸ்ஸிங்னா என்ன சிஸ்டர்? கடவுளுடைய வல்லமை ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுது. அது கடவுளுடைய திட்டம் அவன் வாழ்வில் செயல்படுத்துறதுக்கு உள்ள சக்தி. இப்போ இயேசு கிறிஸ்து அத்தி மரத்தை சபிச்சாரா சபிக்கலையா? சபிச்சாரு. எத்தனை பேர் சபிச்சாருன்னு சொல்றீங்க? என்ன சிஸ்டர்? சரி, எத்தனை பேர் சபிக்கலன்னு சொல்றீங்க? ரெண்டுக்குமே கை தூக்க மாட்டேறீங்க. எதுக்கு இந்த வம்பு நமக்கு? ஆனா நீங்க ஹெட்டிங் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அத்தி மரத்தை சபித்தாருன்னு தான் போட்டிருக்காங்க இல்லையா? ஆனா இயேசு கிறிஸ்து நாசமா போன்னு சொல்லல, நீ பட்டு போன்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? இனிமேல் நீ மனிதருக்கு கனி கொடுக்க மாட்டாய். அப்ப கடவுள் முதல்ல கொடுத்த ஆசீர்வாதம் என்னது? மரத்துக்கு நீ கனி கொடுக்கணும். அதான் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம். இந்த கொடுத்த ஆசீர்வாதத்தை கடவுள் திரும்ப பெற்றுக்கொண்டார். அதுதான் சாபம். உங்களுடைய கொஸ்டினுக்கு ஆன்சர் இப்பதான் பண்றேன் நான். சாபத்தை படி கரெக்டா தெரியணும்னா பிளஸிங் தெரிஞ்சு இப்படி வந்தாதான் உங்களுக்கு அதனுடைய கரெக்ட் டெஃபினேஷன் தெரியும். இல்லைன்னா ஆண்டர் சபிச்சிட்டாரா வேற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். When the blessing is removed, that is called curse. அப்படி பாக்கும்போது இங்க வந்தது curse அதானே இருக்குங்க brother. சவுலுக்கு he removed the blessing. அவருடைய அரசாட்சி எடுத்து ஒருத்தர் கொடுக்குறாரு. அவருடைய blessing முடிஞ்சு போச்சு. So he became a curse. இப்போ ஆண்டர் சபிச்சார்னு சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு மாதிரி நெகட்டிவா தருது. ஆண்டர் ஆசீர்வாதத்தை நிறுத்திட்டாருன்னு சொல்லும் போது பாசிட்டிவா தருது. ஒரு டீசெண்டா தருது. ஆனா அதான் உண்மை. கடவுள் ஆசீர்வாதத்தை நிறுத்துறார். He is not cursing somebody. God is not a God of cursing. See, நம்மளுக்கு கடவுள் மேல இருக்கிற அந்த தாட் கரெக்டா இருக்கணும். God is always good. God will never curse his children. But blessing is stopped because of a mistake. கடவுளுக்கு நம்ம சபிச்சார் போது நம்மளுக்கு ஐயோ நம்மளே நம்ம பிள்ளையை சபிக்க மாட்டோம். ஆண்டர் எப்படி சபிச்சார்னு ஆண்டர் மேல ஒரு நெகட்டிவ் தாட் வருது. ஆனா உண்மையிலே God never curse anybody. He stops the blessing. அந்த blessing ஸ்டாப் ஆகுறது நம்முடைய ஆக்ஷன் தான் காரணம். நம்முடைய செயலும் நம்முடைய அவிசுவாசம் தான் காரணம். கடவுளை விட்டு விலகுறதும் ஒரு விதமான கர்ஸ் தானே பிரதர் இந்த இடத்துல. இந்த ஒரு வசனத்தை பொறுத்த வரைக்கும் 14ல இருந்து 13, 14 என்ன போட்டிருக்கு சிஸ்டர்? இல்ல இது நம்ம கொடுத்தப்ப எழுதியிருக்கேன் பிரதர். கடவுளை விட்டு விலகும் போது அது சாபம் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல சாமுவேல் சவுல்கிட்ட சொல்றாரு இல்லைங்களா பிரதர், அவிவீனமா நீங்க செயல்பட்டீங்க, இதனால ஆண்டவர் இஸ்ரேல் மீது உமது அரசை என்றென்றும் நிலைத்திருப்பார், கொடுத்திருப்பாரு. ஆனா இதனால கொடுக்காம போயிட்டாரு அப்படின்ற மாதிரி. தலைவராகவும் நியமித்திருப்பார். ஆனா நீங்க அவருடைய கட்டளைப்படி நீங்க நடக்கல. ஆமா, உமது அரசு நிலைக்காதுன்னு சொல்லி சொல்றாரு. இதுல என்ன டவுட் சிஸ்டர் உங்களுக்கு? புரியுதுங்க பிரதர். புரியுது. ஓகே, கை உனக்கு என்ன டவுட்? கொடைகள் வேறு, ஆசீர்வாதம். ஓகே, கடவுள் கொடுத்த கொடையை திரும்ப பெற்றுக் கொள்வதில்லைன்னு கவிதை கேட்கிறான். அது எப்படி? See, gift is different from blessings. Gift உங்களுக்கு gift of what do you call tongues கொடுக்குறாரு, இல்ல gift of healing கொடுக்குறாரு. You will never get back that gift. சப்போஸ் நீங்க ஒரு 10 வருஷம் யூஸ் பண்ணல, உங்களுக்கு அது யூஸ் பண்ணாத மாதிரி தெரிஞ்சா கூட அந்த gift அங்கதான் இருக்குது. கொடைகளை கடவுள் திரும்ப பெற்றுக்கொள்வது. ஒருத்தர் இறைவா கொடுக்குற வரத்தை ஆண்டவர் கொடுக்குறார். அவர் கொஞ்ச நாள் பின்வாங்கி அதை யூஸ் பண்ணாம இருந்தாருன்னா அவர் விட்டு அந்த கொடை போயிட போறது கிடையாது. இட் வில் பி தேர். அதனாலதான் கிஃப்டை மையப்படுத்தி போக கூடாதுன்னு சர்ச் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது ஒரு முக்கியமான காரணம் அதுதான். கிஃப்ட் இஸ் நாட் அ சைன் ஆஃப் ஆர் நாட் அ சிம்பிள் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. சரி, இன்னைக்கு நம்ம ஒழுங்கா கடவுள்கிட்ட பக்தியா இருந்து கிஃப்ட் வாங்கியிருக்கலாம். சப்போஸ் அதே மனிதன் பின்மாறி போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, கிஃப்ட் ஆப்ரேட் ஆகும். ஒருத்தர் ஹீலிங் கிஃப்ட் கடவுள் கொடுக்குறார்.
ஓகே, இப்போ நம்ம நம்ம வந்து ஃபெய்த்ல ஆப்ரேட் பண்ணணும். தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஹோலி ஸ்பிரிட் கிஃப்ட் இருக்கு இல்லையா? 1 கொரிந்தியர் 12. ஒருத்தருக்கு தீர்க்க தரிசன வரத்தை ஆண்டுக்கு வரமா கொடுக்குறார் சிஸ்டர். எப்போ கிடைக்கும்? கடவுளுக்கு உகந்த ஒரு மனுஷனா இருக்கும்போது கிடைக்கும். ஆனா பின்மாறி போயிட்டு பாவத்துல விழுந்துட்டார். இந்த கிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுமா பண்ணாதான்? ஆப்ரேட் பண்ணும். நான் வசனம் அப்படிதான் சொல்லுது. கடவுள் கொடுத்த கொடையை திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. அப்ப இந்த கொடை ஒர்க் ஆகும். தீர்க்க தரிசனம் சொல்ல சூப்பரா தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அப்போ ஆண்டவரோடு இருக்காரு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அவர் ஆண்டவரோடு இருக்காரா இல்லையான்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். சப்போஸ் அவர் பின்மாறி போயிருந்தாருன்னா நரகத்துக்கு போறது கூட வாய்ப்பு உண்டு. அதுதான் ஜீசஸ் சொல்றாரு. நடுத்திருக்கனால நீங்க வந்து சொல்லுவீங்க, உன் பேரால் நாங்க பேயை ஓட்டணும், வல்ல செயல்கள் செய்தோம், இறை வாக்குரைத்தோம்னு சொல்லுவீங்க, யாருன்னு தெரியாதுன்னு சொல்றேன்றாரு. இந்த மாதிரி ஆளுங்களை தான் ஒரு காலத்துல அப்படி இருந்திருப்பாங்க, பேக் ஸ்லைட் ஆயிருப்பான். டிஃபரன்ஸ் புரியுதா சிஸ்டர்? அதனால இன்னைக்கு நம்ம ஒழுங்கா இருக்கிறோமா, கடவுளுடைய அன்பை நம்ம பிரதிபலிக்கிறோமா, அந்த அன்புக்கு ஏற்றபடி வாழ்றோமா, அது ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இதோட முடிச்சிடலாமா? 13ஓட வீடியோ போட்டு நான் வீடியோ யாருக்கும் கொடுக்க போறது இல்லை. இது நிறைய நடுவில் டிஸ்ட்ராக்ஷன்லாம் ஆயிருக்குது. யூடியூப்ல போட போறது கிடையாது.